பழக்கிறது எப்படின்னா திரும்ப திரும்ப செய்கிறதாம்மா. காஜா எடுக்க கற்றுக் கொடுத்தாங்க. காஜான்னு தெரியுமா உங்களுக்கு? பட்டன் ஹோல். அது இங்கேருந்து ஆரம்பித்து அப்படி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே வரணும். அவர் கத்திரிக்கோலில் கட் பண்ணி கொடுத்துருவார். துணியை எப்படி மடித்து நறுக்குன்னு வெட்டினோம்னா அப்படி இருந்தால் வந்துடும். அப்புறம் நானே கற்றுக்கிட்டேன். அப்புறம் இந்த பட்டனை இந்த துணியை எப்படி வச்சு காஜா ஹோல்ஸ் வச்சு காஜா ஹோல் மேல் ஹோல் தான் நம்ம பென்சில் மார்க் பண்ணோம். பட்டனை சென்டர் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன இப்படி ஏறிடும். பட்டனில் இப்படி காஜா தொங்கணும். அப்போ காஜானுடைய கட் பண்ண இடத்துல இந்த முனையிலேருந்து குத்தி காஜா ஓட்ட வழியாக வெளியே எடுத்து அந்த நூல் முடி இருக்கும் இல்லை, அந்த முடி வெளியே தெரியக்கூடாது. ஆனால் முதல்ல ஆரம்பியத்தை கீழேந்து எடுக்கணும். எடுத்துகிட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் இப்படி கோத்து எடுக்கணும். குத்தி கோத்து எடுக்கணும். ஒரு 4 தடவை பண்ணுறதுக்குள்ளே ஏகப்பட்ட இப்படி உடம்பாடம் இப்படி ஆடம் இப்படி ஆடம், இது கீழே கையில் இந்த துணி நழுவிடும். அப்புறம் அதை இப்படி பிடிக்கிறதுக்கு 1 வாரம் 2 வாரம் இருக்குன்னா இருட்டில் கூட காஜா தைக்கலாம். இருட்டில் கூட கொடுத்தீங்கனால அப்படி வயரில் இப்படி பிடிச்சோம்னா தானாக போகுதுங்க. காஜா தைக்கிறதுக்குன்னு மெல்லிசி ஊசி, அதுக்கு வேறு ஊசி. ஒத்த நூல் போடணும், டபுள் நூல் போடக்கூடாது. மற்ற எல்லாத்துக்கும் டபுள் நூல் போடுவாங்க. பட்டன் தைக்கும்போது டபுள் நூல் போட்டுக்குவோம். அது காது பெருசாக இருக்குது. அந்த ஒத்த நூலில் போட்டால் தான் அழகாக இருக்கும். இப்போ மிஷினில் நீங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறீங்க அந்த அளவுக்கு அப்போ பண்ணலாம். அப்புறம் எம்ப்ராய்டரி பழகிறோம். இது பழக நமக்கு மனசு எங்கே வேணால் வேலை செய்யும். ஆனால் கை பாட்டுன்னு அது செய்துக்கிட்டே இருக்கும். அல்வா கிண்டிக்கிட்டே இருக்கலாம், அது கீழே ஒட்டாமல் தள்ளிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கலாம். அது பழக்கம் தானே. இதுக்கு அபியாசம் வேணும். பகவான் சொல்கிறாரு, அபியாசத்தினால இது மனத்தை பிடிக்கலாங்கிறார். புத்தியை ஒரு சிரவணத்திலே கூட போதும். வாமதேவன் மாதிரி வயிற்றில் இருக்கும்போதே ஒரு தடவை தத்துவமசி சொன்னாலும் கேட்டு அவன் ஞானியாக பிறந்துடுவான். நல்ல உத்தம அதிகாரியாக இருந்தார். மனசுக்கு மட்டும் பழகிறதுக்கு அபியாசம் தான் வேணுங்கிறார். அபியாசம்னா ரிப்பீட்டட், தீர்க்க காலம், நைரந்தரியம், நிரந்தரமாக அது நீண்ட காலம் செய்யணும். அப்போ மனசு எப்படி பழக்கிறது? தீர்க்க காலம் அதை மனசை பழக்கிறதுன்னா எதுக்கு பழக்கணும்னு முதல்ல நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ காஜா தைக்கிறதுக்கு பழகிட்டோம். புத்தி பழக்கத்துக்கு வராது. புத்தி முடி போடணும், வரிசையாக கட்டணுன்ட்டு அதோட ஒரு வேலை முடிஞ்சிடும். மனம்தான் இந்த கர்மேந்திரியங்களோடும் ஞானேந்திரியங்களோடும் கண்டினியூஸாக அது இருக்குது. இப்போது குழந்தைங்களுக்கு குளிக்க சொல்லி பக்கெட்டில் தண்ணி வச்சு சோப்பில் வச்சா தொப்பையில் தான் சோப்பை போட்டுட்ருக்கேன். உடம்பெல்லாம் காஞ்சிருக்கும், இங்கே மட்டும் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எடுத்து கொட்டினாக்கா முதுகு வழியாக பின்னாடி தண்ணியெல்லாம் கொட்டிட்டோம். அப்புறம் மெல்ல புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் சாப்பிட எடுத்தோம்னாக்கா கையை அஞ்சு வாயெல்லாம் போடுவாங்க. இங்கெல்லாம் வாயெல்லாம் நிறைஞ்சிடும். அப்புறம் மடியிலெல்லாம் கொட்டிக்கும். வாய்க்குள்ளே கொஞ்சம் தான் போகும். அப்புறம் பாருங்கள், ஒரு பர்கரே வாயில் உள்ள விட்டுருவாங்க. பழக்கம்தான், நீண்ட காலம் பழக்கம். சாப்பிட்டு எத்தனை முறை பழக்கம். கும்மிருட்லேயும் கரெக்டாக வாயில் போட்டுறோமில்ல, மூக்கிலே வச்சுக்கிறான். கண்ணாடியை கரெக்டாக போட்டுக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் துணியை நம்ம அப்பப்போ சரி பண்ணிக்கிறோம். துணின்னு சொன்னோன்னு தான் தெரியுது பாரு, அது சாமி இது போடாமல் உட்காந்துட்ருக்காரு. இதெல்லாம் புது பழக்கம் இல்லை. இது போடுறதுக்கும் பழகணும். அப்புறம் தான் இது பழக எல்லாம் இருக்குமா. இப்போ மனசு எப்படி பழக்கிறதுன்னு பார்ப்போம். இது செயலுக்கு பழகிறது. செயலுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி. இப்போ ஒருத்தனுக்கு கஞ்சத்தனம், சட்டுன்னு எதுவும் கொடுத்துட மாட்டாங்க. கேட்டால் தான் கொடுப்பாங்க. சில பேர் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இயல்பாகவே
எடுத்து கொடுத்துடணும், தாராளமாக கொடுத்துடணும் அப்படின்னு சில பேருக்கு தோணாது. அவங்களுக்கு இந்த பழக்கம் வேண்டாம். அவங்க தான் ஏற்கனவே பழகி வச்சுருக்குறாங்களே, அவங்களுக்கு கொடுக்காம இருக்க தான் பழகணும். இந்த கொடுத்து பழக்கிறது மனசில் நிறைய பிரச்சனையை நீக்கிடுமா. இந்த தானம்ன்றது அது அந்த அந்த கொடுத்து பழகிடுச்சுன்னு வைங்க, மனசு சாஃப்டாகிடும், விட்டு கொடுத்துரும். அதை நம்ம பழகணும். எப்படி பழகணும்? இன்றைக்கே பழகணும். நாளையிலேருந்து நான் கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது. இந்த நிமிஷமே பார்க்கணும், சுற்றுமுற்றத்தில் என்ன இருக்குது, எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கொடுக்கணும்னு மனசில் பிறகு வாங்குறவங்க யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க மனசு நினச்சிக்கிட்டே இருக்கும், ஐயோ இந்த பழம் வந்துடுச்சா, காஜு கத்திலி யாரோ கொடுத்துட்டாங்க இன்றைக்கி, அங்கே பார்த்தியா ஒரு பெட்டியில் இருக்குது காஜு கத்திலி. அது பார்த்த உடனே மனசில் என்ன தோணும் நமக்கு, இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லாம் வந்துடுவாங்க, அது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு பொருள் நமக்கு கிடைச்ச உடனே அது யாருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் நமக்கு வரணும். வந்துட்டா அதான் பழக்கம், அது வரைக்கும் பழகணும். நமக்குன்னு வாங்குகிற பொருள் நம்ம வச்சுக்கலாம், டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட் இதெல்லாம் நமக்கு வச்சுக்கலாம். சில பொருள் நமக்குன்னு நம்ம சிலதெல்லாம் நமக்கு வாங்க வேண்டியிருக்குது, பெருள் இருக்குது, நம்ம தேடியே வருது, கேலண்டர் வருது, இது மாதிரி துணியெல்லாம் வரலாம். உங்களுக்கே கூட நிறைய இது மாதிரி போகிற பக்கம்லாம் ஏதாவது கொடுக்குறாங்க. அதை வாங்கும்போதே முதல்ல என்னவாக இருக்குன்னு நினைக்கணும், இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு வந்துடணும். அப்புறம் கடையில் போய் பார்க்கும்போது ஒரு பொருள், ஒரு இப்படி சுட்டோம்னா தண்ணி அடிக்கும்ல அந்த வாட்டர் கன், அது மாதிரி ஒரு பொருள் பார்த்தோன்னே என்னென்ன வரணும், யார் இந்த பாலு, அவன் தான் இதை வச்சு விளையாடுவான். வேறு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோமா அவங்க ஞாபகம் வரணும். அப்போ தனக்குன்னு வாழாமல் பிறரை பற்றியே நினைக்கிற வர்றது இந்த தானத்தில் தான் வருது. இது மனப்பழக்கம் செய்யணுமா இல்லையா சொல்லுங்கம்மா? இன்றைக்கே ஆரம்பிச்சிடணும், இன்றைக்கே தானம் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த பாப்பா இந்த அங்கே இருக்கு பாரு, இதான் அந்த மேலே பிக் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது கூட போட்டுக்காங்களா? இதுதான் உங்களுக்கெல்லாம் இருக்குது. இது யூடியூப்பில் பதிவாகும்ல, கேட்குறவங்களுக்காக சொன்னேன். எடுத்து கொடுத்துடணுன்னு சொல்கிறோம்மா. எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு பொருளை கடையில் போய் பார்த்தாப்பா கிட்கேட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா என்ன ஞாபகம் வரல். அது மாதிரி நம்ம எது பொருளை வாங்கினாலும் அது வாங்கி கொடுக்குறோமோ இல்லையோ, நம்ம மனசில் தோணணும், இது கொடுக்கணும், இது கொடுக்கணும், கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு. இது அந்தனர் குணங்கிறாங்க. அந்தனர்னு சொல்கிறவன் யாருன்னா, ஓதுதல், ஓதுவித்தல், வேள்வி செய்தல், வேள்வி செய்வித்தல், அப்புறம் ஈதல், பெறுதல், தானத்தை தரணும், தானத்தை கொடுக்கணும். அவனே பிச்சைக்காரன் தான், தட்சணையில் வாழறவன், ஆனால் அவன் மற்றவங்களுக்கு கொடுப்பான். இப்போ இந்த அறுதொழிலோர் அப்படின்னு பேர், திருவள்ளுவர் சொல்ல அறுதொழிலோர், 6 தொழில் செய்பவர்கள். திருமந்திரத்துலேயும் அதை பயன்படுத்துகிறார். ஆமாம், செம்மையார்கள், பதப்படுத்து, முரட்டுத்தனம் இல்லாமல், கோர்ஸாக இல்லாமல் இருக்கிற அந்த பாகம் பண்ணியது நல்லா வெந்துடுதுன்னு வச்சுங்க. பயறு, சாதம்,
அப்படியே குழையாக வெந்திருக்குது. அதில் நல்லா கெட்டிய தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு துளியுண்டு ஊறுகாய் அதில் வச்சு அப்படி உள்ளே போயிடும். அந்த மாதிரி மனம் பதப்பட்டிருக்கு. அது யாரையும் துன்புறுத்தாது. அந்த மனம் போகிற இடத்துல யாருக்கும் இடைஞ்சல் இருக்காது. சில மக்கள் கூட்டத்தில் வந்துட்டான்னா சில பேர் மனசில் அப்படி கொஞ்சம் ஜாக்கிரதை ஆகிடுவாங்க. ஆள் வந்தார், உஷார் 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 உஷார்னு எல்லாருமே உஷார் பண்ணிக்குவாங்க. இப்போ அது ஒரு முள் அங்கியை போட்டுட்டு கூட்டத்து நடுவில் போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அதுவே மலர் மாலையை போட்டுட்டு நம்ம கூட்டத்தில் போனால் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி, அது செந்தன்மை, செழுமையான குளிர்ச்சியான மனம். அப்படிப்பட்டவங்கள தான் அந்தனர் என்போர், அறவோர், தர்மத்தை மீறாதவர்கள். அவங்க சனாதனிகள். சனாதனமாக அழியாத ஒரு தர்மம் இருந்துட்டு தானே இருக்குது. அந்த தர்மம் சென்னையில் இருந்தாலும், செவ்வாய் கிரகத்தில் போய் மனுஷன் வாழ்ந்தாலும், மனிதகுலம் இருக்கும் வரை எது இருக்குமோ அது சனாதனம். மனிதனை இயல்பு என்னங்க? பகுத்துண்டு வாழ்தல், விருந்து பார்த்து உண்ணாதிருத்தல். விருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான், நம்ம மட்டும் எடுத்துக்கு அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரும்போதே சாப்பிட்டு வந்திருப்பீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனசு அறம், அறவோர், தர்மத்தை காப்பாற்றுறவங்க. அவங்க தர்மம்னு ஒரு பொட்டியில் இருந்ததுன்னா அதை நம்ம காப்பாற்றிடலாம். இது தர்மங்க எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி நல்லா பூட்டு போட்டு வைங்கன்னு சொல்லலாம். தர்மத்தை காப்பாற்றுறேன், தர்மத்தை காப்பாற்றுறேன். தர்மத்தை எப்படி காப்பாற்றுறது? கடைபிடிக்கணும்னு காப்பாற்றணும், தர்மியை காப்பாற்றணும். இப்போ தர்மி தான் அந்தணன். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இந்த இரக்க சுபாவம், கொடுத்துடணுங்கிற தியாகம், இதுதான் அங்கே மனப்பழக்கம் வேணும். இது பொறாமையை நீக்கிடும், பயத்தை நீக்கிடும், பாதுகாப்பின்மையினால் வரக்கூடிய பயத்தை நீக்கணும். நாளைக்கு எழுதி வச்சுக்கலாங்கிறதெல்லாம் போயிடும். இப்போ பணத்தாசையும் போயிடும். உடல் மேலே இருக்க ஆசை, இந்த பொருள்கள் மேலே இருக்கிற ஆசை எல்லாம் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குணம் தியாகம்தான். தானங்கிறது தனக்கு மிஞ்சியதை கொடுக்குறது. தியாகங்கிறது தனக்கு இருந்தாலும் கூட அதை கொடுத்தணும். இந்த தியாகங்கிறது எப்படின்னா, தனக்குள்ள ஒரு வலியை உண்டாகணும். ஆனால் அது பெற்றவங்க மேலே இருக்கிற புன்சிரிப்புனால அந்த வலி நீங்கிடும். நோயும் அதுவே, மருந்தும் அதுவே. திருவள்ளுவர் சொல்லார் காமத்துப்பாலில். அவளுடைய காதலி நோய் கொடுக்குறவனா வந்தாலாம், மருந்தாக வந்தாலாம். அதுபோல் இந்த தியாகங்கிறது அதை கொடுக்கும்போது நமக்கு வேணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அது நம்ம போகுதேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கணும். இருந்தாலும் அது பெற்றுக்கொண்டவங்க படுற ஆனந்தத்தினால் அந்த உடனடியாக அந்த வலி போயிடுமா. அப்புறம் கொடுக்கும்போது அதில் ஒரு மரியாதை இருக்குது. எப்படி கொடுக்கணுங்கிறதும் அவங்கள கெஞ்சி கேட்டுக்கணும். ப்ளீஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு, வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. அப்புறம் வெக்கப்படணுமா. உங்களுக்கு நான் 1000 ரூபா கொடுத்துருக்கணும், ஆனால் நான் கொடுத்துருக்குது ஒரு 700 தான் கொடுக்குறேன். ஆனால் என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சுதுங்க அப்படின்னு தானத்தை கூட அப்படின்னு நினைக்கணுமா. வெக்கப்படணுமா. அவங்க வாங்கணுன்னு கெஞ்சி கேட்டுக்கணுமா. அப்புறம் யாராவது இன்றைக்கி தானம் வாங்க வரமாட்டாங்களான்னு காத்திருக்கணுமா. இப்போ எல்லாம் தானம்லாம் நமக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்குது. ஒவ்வொன்றும் டபுளாக நம்ம வாங்கிடுறாங்க, இனாமாக கொடுத்துட்றாங்க. சீப்பு வீட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த காலத்தில் உணவு தான் எல்லாருக்குமே கொடுக்கணுன்னா, உடையெல்லாம் அவங்கள கொடுக்குற அளவுக்கு யாருக்கிட்ட அதுக்கெல்லாம் இல்லை. உணவு மட்டும்
இருக்கும் இல்லையா. அதனால் விருந்து கொடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெரு முன்னாடி நின்று அடிக்கோடியில் யாராவது சிவனடிகள் இருக்கிறார்களா, அந்தணர்கள் யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் போகணும். அவங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வருவாங்க, நேரங்கட்ட நேரத்தில் வரமாட்டாங்க. அதனால் இப்படி தான் வரணும்னு கூட நம்ம வச்சுக்கூடாது. எப்போ வேணால் வருவாங்கன்றது நிலையில் நம்ம சாப்பிடும்போது எட்டி போய் பார்க்கணும். ஏன்னா அவங்க பேர் அதிதி. திதி அப்படின்னா டேட் குறிச்சிட்டு வர்றவங்க, திதினா நாள். இந்த நாள் எப்படின்று சொல்லாமல் வர்றவங்கள தான் அதிதிங்கிறோம். இப்போல்லாம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, தேர்ஸ்டே ஈவினிங் டின்னர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதிதிகள் அப்படி இல்லை, எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்காக திண்ணையே எல்லார் வீட்லேயும் கட்டி இருக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு திண்ணை இருக்கும், அவங்களுக்காக இல்லை, வழிபோக்கர்களுக்கு தான். அப்போ லாட்ஜெல்லாம் இல்லாத காலம். அரசர்கள் அங்கங்கே சத்திரங்கள் கட்டி வச்சுருப்பாங்க. 4 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு சத்திரம் கட்டாயம் இருக்கும் நம்ம நாட்டில். ராஜாவுடைய வேலையே அதுதான். அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க தான் இருந்தாங்க. நடந்து போகிறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் 10 கிலோமீட்டர் மேலே ஒருத்தனால் நடக்க முடியாது தொடர்ச்சியாக. அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ நீர்மோர் தண்ணீர் ஏதாவது ஒன்று அங்கே பரிமாறுறவங்க இருப்பாங்க. ராத்திரியில் தூங்கிட்டு போகலாம். கள்வர் பயம் இருக்கிறதுனாலையும் தங்கறதுக்கு வீடு இல்லாதனாலையும் சத்திரங்களை பிரதான சாலையில் கட்டியிருப்பாங்க. சாலை இளம் வழுதி அப்படின்னு ஒரு ராஜா. சாலைன்னா இந்த மாதிரி தர்மசாலைகள் தான். அவன் பேரில் நிறைய கட்டியிருக்கனால அவன் பேரே அந்த பேர் ஆகிட்டு. அப்புறம் இந்த அந்தணர்களை ஓம்பணும். நம்முடைய தியாகம் வளரணுன்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. முதல்ல அந்தணர்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவன் 2 நாளுக்கு ஒரு தடவை குளித்தா கூட பரவாயில்ல. நெசவாளி, இரும்பு பட்டறையில் வேலை செய்கிறவன், சமையல்காரன் குளிச்சுட்டு சமைக்க மாட்டான். குளிச்சுட்டு வந்த உடனே உடம்பெல்லாம் ஈரமாகிடும், சட்னி இருந்தோம், வெங்காயத்தோல் எல்லாமே இருக்கும். அதனால் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு குளியல் போட்டுக்கலாம் அப்படின்னு அவன் வைப்பான். எல்லா தொழிலாளிகளுக்குமே இந்த உடல் சுத்தத்தை தள்ளி போட்டுக்கலாம். ஆனால் இந்த பூஜாரிக்கு மட்டும் அது முடியாது. ஒரு 3 தடவை அவன் குளிக்கணும். ஒரு சொம்பு தண்ணி தள்ளி விட்டுட்டு அவன் தான் ட்ரெஸ் எல்லாம் பெருசாக பேண்ட்டு ஷர்ட்லாம் கிடையாது, இல்லை துண்டு தானே. ஈரத்துண்டை எடுத்து துடைட்டு அதே மேலே கட்டிட்டு போத்திட்டு வந்துடுவான். ஐயப்ப சாமியாக இருந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ சுழுகவாக அந்த வாழ்க்கை ஓடுது அப்படின்னு. 2 துண்டு. கன்னிசாமிக்கு வரும்போது ஒரு சூட்கேஸே கொண்டு வருவாங்க. ஆல்டர்னேட் உள்ளே போட்டுக்கிறதுக்கு பனியன்களும் இதுவும் சீப்பு டூத் பேஸ்ட்டு எல்லாம் செட்டாக கொண்டு வருவாங்க. டூரிஸ்ட் மாதிரி. ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்புறம் என்கிட்ட ஒரே ஒரு இடுப்பில் கட்டிருந்தோம், மேலே துண்டு தான் இருக்கும். அதே குளிச்சுட்டு அதே எடுத்து மாட்டிக்கிட்டு தான். ரொம்ப சுலபமாக இருக்குது வாழ்க்கையை பார்க்குறோம். எப்போ இந்த மாதிரி எளிமை நமக்கு வந்துடுதோ மனசு இழகிடுது. அப்புறம் ஒன்று அந்த சாஸ்திரம் சொல்லுது, நீ பிரம்மம்னு. நீ வேறு சொல்லிகிட்ருக்கிற அப்படின்னு. இதெல்லாம் சொல்லி தெரியணுமா? நான் பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக இருக்குது. உபநிஷத்து நம்மளை பிரம்மன்னு சொல்லும் பொழுது கரெக்ட் சரி புஸ்தகத்தை மூடி வை அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பிரம்ம நிஷ்டைன்றதெல்லாம் ரொம்ப சுலபம். காமம் அழிஞ்சிடும், பொருள் பற்று போயிடும், உறவுகள் மீது பற்றெல்லாம் போயிடும். ஆனால் எல்லார் மேலேயும் அந்த செந்தன்மை இருக்கும். எந்த பொருளை பார்த்தாலும் யாருக்கு இது இல்லை, அதை அவங்கள வாங்கி கொடுக்கறது நம்மளால் முடியாவிட்டாலும் யார்கிட்ட அதை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இப்படி ஒரு மனசு வந்துடும். அந்த மனசுக்கு சொல்லாமலே இந்த தத்துவமசி விளங்கிடும்.
இறைவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? கேட்காமலே கொடுக்குறாரு. அடுத்த பிறவிக்கு வருதை இப்போவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். கரெக்டாக அவங்கவுங்களுக்கு கொடுக்குறாரு. எப்போ இவனுக்கு இந்த புண்ணியத்தை கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுக்குறார். இவன் கேட்கும்போது கூட கொடுக்க மாட்டார். உனக்கு தெரியாதுடா, உனக்கு எப்போ வரும்னு. எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை முழுக்க பார்த்துட்டேன் நான். உன்னுடைய அஜெண்டா என்கிட்ட இருக்குது. 8.5 வயசில் தான் உனக்கு இது வேணும். நீ 4 வயசில் கேட்டினா நான் தரமாட்டேன். அதுதான் இறைவனை நம்ம பால் நினைந்தூட்டும் தாயினும் சால. அந்த குழந்தை விளையாடி திரிஞ்சிட்டுது. பிடிச்சி இழுத்து கொண்டாந்து பால் கொடுத்துட்டு போ இப்போ ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. பால் கூட குடிக்காமல் எப்படி ஓடிட்டுருக்கான் பாரு அப்படின்னு. இவங்களுக்கு அந்த பால் சுரக்குது. நினச்ச உடனே குழந்தைய அவனுக்கு அது அம்மாவை மறந்து விளையாடிட்டு இருக்கிறான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து பாவியேன் எனக்கு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. ஊனினை உருக்கினா ஒல்லியே அப்படியே காசு நோய் வந்த மாதிரி இல்லை. ஊனை உருக்குதல்னா தவம், விரதங்களும் தவங்களும். அவ்வாறு தவத்தையும் தானத்தையும் அவன் செய்து, தானத்தினால மனசு உருகிடுச்சு, தவத்தினால உடல் உருகிருக்கு. அப்போ உள்ளொளி பெருகி உலப்பிலா ஆனந்தமாய. உலப்பிலான்னா அழியாத ஆனந்தம், நிகரற்ற ஆனந்தம்னு சொல்லலாம். உலப்பிலி, உலப்புன்னா அழிதல், உலப்பிலா அழிவற்ற ஆனந்தம். பிச்சு பிச்சு சின்ன சின்னதாக கொடுக்குற ஆனந்தம் இல்லை. காத்திருந்து காத்திருந்து பெறுகின்ற ஆனந்தம் இல்லை. நம்மெல்லாம் காத்திருந்து ஆனந்தத்தை பெறும். தாயினும் சால பரிந்து பாவியேன் எனக்கு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கு அறிந்து எழுவது இனியே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். இப்போ அவர் சிக்கனை பிடிக்கிறதுக்கு என்ன அவருக்கு உபாயம்? ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. இந்த ஊன் அப்படின்னா மாமிசம் உடம்பு. தவத்தினால நமக்கு மனசுக்கு ஒரு விரதம்னா தியாகம்தான். அந்த தியாகம்தான் நம்ம மனசை பழக்கிறது. பயத்தை போக்குறதும் அது ஒன்று தான். ஒரு தியாகிக்கு என்ன பயம் இருக்குது? அவன் தான் சரீரத்தை தியாகம் பண்ணுறான். ஏதோ சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்தி தான். புராணத்தில் அவனுக்கு வேறு. அவன் ஒரு புறா படப்படன்னு பறந்து அவனை அடைக்கலம் வந்துடுச்சு. அது அப்படியே பயத்தில் அப்படின்னு நடுங்குது. கையில் வச்சா அது நடுங்குது. இவர் உடம்புக்குள்ளே புகுந்துக்குது. அப்புறம் அதை தடவி கொடுத்து மெல்ல இருக்கும்போது ஒரு பருந்து ஜன்னலை நிற்கிது. நீ ராஜா, என்னுடைய இறை அது. எங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. எங்கள் காட்டு தர்மம். காட்டு தர்மத்தில் அந்த இறை அது கிடைக்காது. இன்றைக்கி எனக்கு கிடைச்ச ஒரே டிஃபன் இது தான். எனக்கு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ராஜான்னு சொன்னால் அது நீங்கள் என்னுடைய இறை நீங்கள் கொடுத்துருங்க. அதை நீங்கள் பறிச்சுட்டீங்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது நியாயம்தான். உனக்கு இறை தானே வேணும். இந்த புறாக்கு ஈடா நான் சதையை தரேன். இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா அது என்னது? திருப்பிள்ளையாருக்கு வழி தேங்காய் கொடுத்தான் பாரு. இவர் தேங்காய் உடைக்கிறாராம். தெருவிலேருந்து ஒரு கடையிலேருந்து இவரே திருடி கொண்டு போய் உடைக்கிறார். இது மாதிரி இவர் என்ன பண்ணணும்? பருந்துக்கு தசையை கொடுக்கணும்ல. இவரே தன் தசையை வாழால் வெட்டி தராசில் அந்த இந்த புறாயும் வச்சு சதையை வச்சா புறா வெயிட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெட்டி வெட்டி போடுறாரு. இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே தராசில் ஏறி உட்காந்துடுறார். அதுதான் தியாகம். அவனுக்கு என்ன பயம் இருக்குது? இந்த புண்ணு ஆறுமா? இப்படி சதையை வெட்டி கொடுக்குறமே. அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அது ஒரு கதை. நம்ம அந்த மாதிரியெல்லாம் நான் செய்ய சொல்லலை. யாவர்க்குமாம்
ஒரு கைப்பிடி உணவு, யாவருக்குமாம் ஒரு கை பச்சிலை, யாவருக்குமாம் இன்னுரை தானே அப்படின்னு முடிஞ்சவங்கெல்லாம் எல்லோரும் சோறு போடுங்க, முடியாதவங்க பச்சிலையாவது கொடுங்க இந்த பசுமாட்டுக்கு, அதுவும் முடியலையா இன்னுரை தாருங்க, பேசுகிறதையாவது இனிமையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறார் பாரதியார். அப்படின்னு சொல்கிறார். நிதியுடையவர் பொற்குவி தாரியர், பணம் இருக்கவும் கொடுங்க, யாது மற்றோர் இன்சொல் தாரியர். திருமந்திரத்தில் சொன்னதை அவர் சொல்கிறார். நம்மளால் தியாகம் பண்ணக்கூடியது மனசில் இருக்கக்கூடிய இந்த கிரட்ஜ், இதுதான் தியாகம். அதுக்கு ஒரே ஒன்று ஈதல் தான். ஈதல் இசைப்பட வாழ்தல். அதுதான் இந்த வாழ்க்கைக்கு உணவுங்கிறார் திருவள்ளுவர். அதுதான் ஊக்கமாக ஈதலும் இசைப்பட வாழ்தலும். இசைப்பட வாழ்தல்னா உலகத்தோடு ஒத்து போகிறது, முரண்படக்கூடாது. இசைந்து போதல், முரண்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மற்றவங்களுடைய நன்மை என்னன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்யணும். நம்முடைய கருத்துப்படி அது தப்பாக கூட இருக்கலாம், அந்தபடி செய்யக்கூடாது, அது நல்லதில்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இசைப்பட வாழ்தல்னா அவங்க டேஸ்ட்டுக்கு விட்டுறது தான் நல்லது. நம்ம சொல்கிறோம், என்ன இது பஞ்சு மிட்டாய் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு, கிராமத்துலேருந்து வர மாதிரி. அந்த குழந்தைக்கு அது ஆசை பிடிக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம மைல்டாக ஒரு ஃபேடட் கலரில் எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம். அந்த குழந்தைக்கு அது பிடிக்கல, ஜிகு ஜிகுன்னு இருக்கணும். குழந்தையில் அப்படிலாம் தலையில் ஒரு பேண்டு போட்டு அதில் என்னென்னோ பறக்கணும், இங்கெல்லாம் கண்ணாடியெல்லாம் வச்சுருக்கணும், கண்ணாடியெல்லாம் இருக்கணும். பையன்களுக்கு பொம்மை போட்டுக்கணும் சட்டையிலலாம், ஒட்டகம், யானை இதெல்லாம் நிறைய இருக்குது. 1 2 3 எல்லாம் போட்டுருக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி வாழணும். அவங்களுக்கு அப்போ டெய்லருங்களும் இந்த துணி விற்கிறவங்களும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. எவனோ ஒருவன் அது மாதிரி மற்றவங்களுக்கு என்ன இசைவோ அது முரண்படாமல் இடிக்காமல் அப்படியே நழுவை அப்படியே போய் வாழ்கிறது பேர் இசைப்பட வாழ்தல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்டி போகிற ஒரு கல்வியை கல்லாதவன் மீதி காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் டிகிரியிலே வாங்கி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் படிச்சுட்டேன்னா கற்றும் கல்லாதவரா அப்படின்னு சொல்கிறார். உலகத்தோடு ஒட்டி போகணும், முகம் சொல்லிக்கூடாது, ஆனந்தமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு புன்சிரிப்பு நம்ம மனசுலேருந்து போகக்கூடாது. நம்ம முகத்தில் புன்சிரிப்பு இல்லைன்னா மற்றவங்க பயப்படுவாங்கம்மா, நம்மக்கிட்ட நெருங்கவே கொஞ்சம் தயங்குவாங்க. சிரிக்கிறவங்க கிட்ட போயிடுவாங்க, நாய் போயிடும், குழந்தைங்க போயிடும். அந்த சிரிப்பு வாயில் இல்லை, கண்ணில் இருக்குது. வாயை மட்டும் சிரிக்கிற மாதிரி வச்சுட்டு அங்கே வாயை பார்க்க மாட்டாங்க, கண்ணு தான் பார்ப்பாங்க. கண் சிரிக்குதான்னு பார்ப்பாங்க. அதனால தான் அவள் பேர் கண்ணகின்னு பேர். கண்ணாலே சிரிக்கிறவளாம். நகை, கண் நகை, அதனால் கண்ணகி. கண்ணகி இது வரைக்கும் இந்த பேர் இப்போ தான் தெரியும், கேட்கப்படு. வாயில் சிரிச்சாக்கா அது பெண்களுக்கு அழகில்லை. ஆமாம், ஆனால் கண்ணால் தான் சிரிக்கணும். அந்த கண்ணில் சிரிப்பும் ஆனந்தமும் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட பயம் இல்லைன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட சிரிப்பு இல்லைன்னு அர்த்தம், நமக்கு பயப்படுறன்னு தான் அர்த்தம். அவங்ககிட்ட போனவுடனே டீச்சர் முன்னாடி நின்னவுடனே சிரிப்பெல்லாம் அடங்கிட்டு. ரொம்பவும் கோமாளித்தனமாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சிரிப்பு காட்டணுன்ட்டு கோமாளியாகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் பசங்க படிக்க மாட்டாங்க, கேலியாக கூத்தடிச்சிக்கிட்டு தமாஷ் பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க.
அப்போ வந்து ஸ்கேலில் டப்புன்னு ஒரு அடி அடித்து பெஞ்சில் டப்புன்னு சத்தம் போட்டு, எஸ், ஆல் ஃபன் ஓவர், நவ் தி லெசன் அப்படின்னு ஆரம்பிச்சிடணும். இதுதான் நம்ம மனசை பழக்கிறது. இந்த மனசை பழக்கிறதுக்கு சேஃப் பிளேஸ் என்ன தெரியுங்களா? கோயிலும் சாமியும் தான். கோயிலுக்கு போங்க, அங்கே உங்களுடைய கம்பீரத்தை விட்டுடுங்க. பணத்திமிரு, அறிவுத்திமிரு, அழகு திமிரு, அதிகார திமிரெல்லாம் ஒழிச்சிடுவோம். பக்தர்களோடு பக்தரெல்லாம் போயிடுவோம். நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடுவே ஊடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன். நான் சும்மா ஒரு பக்தன் மாதிரி நடித்தாவது உன்னுடைய பக்தர் கூட்டத்தில் நான் நுழைஞ்சிக்கிறேன் பகவானே. அப்போவாவது நீ என் ஊடகத்தே நின்று அருள் செய்வாயா? என்னால் மற்ற பக்தர்கள் மாதிரிலாம் அங்கே செய்ய முடியல சாமி. ஆனால் இப்போ பழகிறேன். பக்தர்கள் மாதிரி ஒரு எதோ வேஷம் போட்டுக்கிறேன், சிவ வேஷம் போட்டுக்கிறேன். உருத்திராட்சமும் இந்த வெந்நீரும் எல்லாம் அணிஞ்சிக்கிட்டு நான் வரேன். சட்டையெல்லாம் கட்டிட்டு ஒரு துண்டை மட்டும் போட்டுட்டு, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்தே வீடகத்தே புகுந்திடுவான். வீடுன்னா அவர் வீடு, ஆலயம். புகுந்திடுவான் மிக பெரிதும் விழைகின்றேன் ஆடகச்சீர் குணக்குன்றே. ஆடகம்னா பொண்ணு. அந்த பொன்னார் மேனியனவர். சிவனுடைய மேனி அப்படியே தகதகதகன்னு பொன் நிறத்தில் இருக்குமா, செம்பொன் மேனியர். ஆடகச்சீர் மணிக்குன்றே, இடையறா அன்பு. எனக்கு உன்மீது இடையறாத அன்பு வரணும் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ தியாகம் பண்ணணும். இப்போ கோயிலில் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சரீர தியாகம் பண்ணுங்க. சரீரத்தால் என்ன பண்ண முடியும்? அந்த கோயிலுக்கு கண்ணாடியை தொடங்க, தூணில் அழுக்கு இருந்தால் எடுத்து விடுங்க, மக்கள் எல்லாம் உட்காரத்துக்கு ஏதாவது இடம் இருக்குதான்னு பாருங்கள், தண்ணீர் தெரிஞ்சிருந்தால் தொடச்சி விடுங்க, குப்பை இருந்தால் பொறுக்கி வைங்க, யாராவது பிரசாதத்தை வாங்கி இந்த பூவெல்லாம் கீழே சிந்திருந்தால் அதை அள்ளிக்குங்க. ஏதாவது ஒன்று சரியை, இது பேர் சரியாயின்னு பேர். திருநாவுக்கரசர் எப்போ கையில் இந்த சரியையினால் கையில் ஒரு உழவார பணின்னு பேர். அதில் ஒரு அகல் வச்சுருப்பார். பார்த்தா தோசை சட்டுவம் மாதிரி இருக்கும் அவர் சிலையில். அது என்ன, கோயிலெல்லாம் எங்கெங்கெல்லாம் புல் பூண்டெல்லாம் முளைச்சிருதுன்னா அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி அப்புறம் புதர் மண்டிடும். சில செடியெல்லாம் கோயிலுள்ள வளரக்கூடாது, சில பூடு வரக்கூடாது. இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும், அந்த வீடு வரக்கூடாது. அது துரதிருஷ்டங்களும் துஷ்ட சக்திகளாக வருவதற்கு சில பூடுகள் இருக்கும். அதெல்லாம் வரவட்டாமல் செய்வோம். வீட்லேயே அது இருக்கக்கூடாது. வீட்டில் வேலி ஓரமோ வீட்டு தெருவுலையோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. பார்த்தினின்னு வச்சுங்களேன். ப்ளூ கலரில் இருக்கும், அதுக்கு முள் இலை இருக்கும். ஆமாம். அப்புறம் அது காயில் முள்ளாக இருக்கும். அவையார் கூட ஏதோ ஒரு பாட்டில் அதை சொல்லுவாங்க, அது வளரக்கூடாதுன்னு. இதெல்லாம் அவர் போவார். பெரிய கோயிலெல்லாம் சுத்தமாக தான் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ மில் முதலாளிங்கெல்லாம் கோயிலெல்லாம் தத்து எடுத்துக்கிட்டுறாங்களா, அங்கே கேட்டுக்கு காவலெல்லாம் இடம் போடுறாங்க, செக்யூரிட்டிலாம் இருக்கிறாங்க. பெல் அடிக்கிறதுன்னு அவங்களே தானே ஆளை வச்சுருக்காங்க. நம்மளை எந்த சேவைக்கே விடுறதில்லை. ஆமாம். ஆனால் நம்மளுடைய நாவுக்கரசர் அங்கே போய் போக மாட்டார்ல. யாரும் கேட்காத கோயிலில் தான் அவர் போவார். அந்த ஊர் ஜனங்களே அதை கண்டுக்காமல் இருப்பாங்க. அது காளியோ ஓரியோ கௌமாரியோ அல்லது சிவனோ முருகனோ ஏதோ ஒன்று இருக்கும். அப்புறம் அதை சுத்தம் பண்ணி அங்கேயே இருப்பார். அப்புறம் போனால் சுவாமி வந்திருக்கிறார் நம்ம ஊருக்குன்னு சொல்லி ஜனங்கள்லாம் வருவாங்க. அப்புறம் கூட மாட எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் விடுங்க சாமி, நான் பிடுங்குறேன், அது பண்ணுறேன்ட்டு பெயிண்ட் பூசுறது என்ன, செவரை சுத்தம் பண்ணுறது என்ன எல்லாம் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அங்கே ஒரு பதிகம் பாடிடுவார். அப்புறம் அது மாதிரி தலை வரலாறில் இங்கே சுவாமி எழுந்தருளி பாடியிருக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி நம்ம புகழாக சொல்கிறோம். அப்படி நம்ம சேவையை செய்யணுங்க. நம்ம வீட்டு தெருக்கிட்டேயே நிறைய கோயிலெல்லாம் இருக்குது. சிவனடியார்களுக்கு உதவி செய்யலாம், பக்தர்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம்.
சிவ திருமேனியை பார்த்த உடனே விபூதியும் அந்த நாமமும் திருநாமமும் பார்த்தோம்னா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அவன் திருந்திடுவான். அட பொய்யா நாமம் போட்டால் கூட இவ்வளோ மரியாதை இருக்குது, இனிமேல் மெய்யாவே நாமம் போடுவேன் அப்படின்னு திருநாமத்தை அவன் தரிச்சுக்கிறான். சிவ சிவ ஹர ஹர என்று நாமத்தை போட்டுக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி வாழ அவன் முயற்சி பண்ணுவான். நாமளும் பொய்யாவது நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து அப்படின்ன மாதிரி விழுந்து பாருங்களேன். கோயிலில் போய் ஒரு சிவனடியார் சொல்லுவான், பகவான் இருக்கிறார், ஏன் மேலே விழுறீங்க, அங்கே போங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்லுவார். அடியாருக்கு அடியான். யார் சிவன் அடியாரோ சிவனே தான் அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு அது அப்படின்னு வந்துடணும். இதெல்லாம் மனப்பழக்கம். இந்த பழகிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கூச்சமோ இருக்கலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் ஒரு மிக பெரியதாக இருக்கிறதுனால நம்ம அடைய வேண்டிய விஷயமும் முக்தி, மோட்சம், இந்த உலகத்துலேருந்து விடுபட்டுறது, சம்சாரத்துலேருந்து விடுபடுறதுக்கு இந்த தியாகம்தான். யாரெல்லாம் முடியுமோ இந்த கஞ்சத்தனத்தை விட்டுடுவோம், தாராளமாக கொடுத்துடுவோம். நாளைக்கு நமக்கு என்ன வேணுங்கிறத கிடைக்கும். யார் இது? கார் பாப்பா இதான் அந்த விஜயா. தூரம்லாம் போகக்கூடாது, பக்கத்தில் தான் பாருங்க. மேலே உட்காந்து ஆரம்பிச்சுக்கலாமா?